உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கீழே வந்து அடிபட்டுருச்சுன்னா தலையில் மட்டும் தேய்ச்சி விட்டுறவே கூடாது. ஏன் தேய்ச்சி விடக்கூடாதுன்னா, மோஸ்ட்லி நீங்கள் எதுக்கு தேய்ச்சி விடுவீங்க? அங்கே ஏதாவது ஸ்வெல்லிங் இருந்தால் தேய்ச்சி விடுவீங்க. ஆனால் நீங்கள் தேய்ச்சி வரனால ஸ்வெல்லிங் கம்மியாகாது, இன்னும் அதிகமாக தான் ஆகும். அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விடுறனால அங்கே ஏதாவது ஃப்ராக்சர் ஆயிருந்துச்சுன்னா இன்னும் காம்ப்ளிகேட் ஆகிரும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஐஸ் பேக்கர் இருந்துச்சுன்னா எடுத்து ஸ்வெல்லிங் மேலே வைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிரும். இதையும் மீறி இப்போ நான் சொல்ல போகிற சயின்ஸ்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா கம்பல்சரியாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ஆகணும். ஃபர்ஸ்ட் குழந்தைங்க கீழே வந்ததுக்கப்புறம் அழுதுகிட்டே இருக்காங்க, அது கொஞ்ச நேரத்தில் நிப்பாட்டிட்டாங்கன்னா ஓகே. மீண்டும் மீண்டும் அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ஆகணும். இது இல்லாமல் அவங்க மூக்கில் காதில் ரத்தம் வந்துச்சுன்னா கம்பல்சரியாக கூட்டு போகணும். அப்புறம் அடிப்பட்ட உடனே அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலுமே கம்பல்சரியாக கூட்டு போய் ஆகணும், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஹெட் இன்ஜுரி குழந்தைங்களுக்கு காமனாக எப்போ நடக்கும்னா, நீங்கள் பெட்டில் படுக்க வைக்கிறப்ப தல்வானியை வச்சு ஒரு கோடு போட்டுட்டு போவீங்க. இதில் தான் இந்த மாதிரி நடக்கிறது. அதை குழந்தைங்க ஈஸியாக தாண்டி வெளியே வந்துடுவாங்க. ஸோ அதனால் அந்த விஷயங்கள் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி இந்த பெட்டோட கார்னரில் ட்ராம்ப் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கான்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலில் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய்.